श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ஸ்ரீமத் பகவத்கீதா பக்தி யோகம் 12வது அத்தியாயத்துக்கு இன்னைக்கு நம்ம சாராம்சத்தின்னு பார்க்க போகிறோம். த சம்மரி ஆஃப் தி 12th சாப்டர். வேதங்களுக்குள்ள சொல்லப்பட்ட முக்கியமான 3 விஷயங்கள். ஒன்று கர்ம யோகம், ரெண்டாவது உபாசன யோகம், ஆறு கர்ம காண்ட, உபாசன காண்ட, மூணாவது ஞான காண்ட. இந்த 3 விஷயங்களும் பகவான் பகவத்கீதையில் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 12 அத்தியாயத்துகளுக்குள்ள சம்க்ஷிப்தமாக அது எல்லாத்தையும் விவரித்தார். சம்க்ஷிப்தமானா ரொம்ப கண்டென்ஸ்டுன்னு சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. வேதம் படித்து புரிஞ்சுக்கிறது அது எத்தனை பேருக்கு சாத்தியமானது சொல்ல முடியல. ஆனால் அது எல்லாத்துடைய சாராம்சமாக இருந்தால் கூட, ஆனால் ரொம்ப சுலபமாக எல்லோருக்கும் அந்த விஷயம் எட்டுற மாதிரி பகவான் விவரிச்சிருக்காரு. அதுதான் இப்போ வரைக்கும் 12வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதில் இதுக்கு பிறகு அப்புறம் பகவான் இந்த 3த்தில் எது முக்கியம் அப்படின்னு சொன்னால், இது எது முக்கியம்னு இல்லை, 3மே 3 முதல் படி, 2வது படி, 3வது படி. அப்படி பார்க்கும்போது அந்த 3வது படிக்கு நிற்கும்போது தான் நம்ம ஹையஸ்ட் பெடஸ்டல் அந்த கம்யத்துக்கு சேர்ந்துட்டோம்னு அர்த்தம். அப்போ அது என்னது? ஞான காண்ட. ஸோ ஞான யோகம் அதுதான் இனிமே வர கடைசி ஷட்கத்தில் கடைசி 6 அத்தியாயங்களுக்குள்ள முழுசாக அந்த ஞான யோக விஷயமே பேசப்படுறது. அதனால் அது முக்கியம்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி இது விவரிச்சுட்டு வரும்போது இங்கே இந்த அத்தியாயம் சாந்தர்பிகமுக என்ன ஆயிடுத்து, முந்தாவது 11வது அத்தியாயம் வரைக்கும் பகவான் பேசின விஷயங்கள் முக்கியமாக கடைசி அந்த 11வது அத்தியாயத்தில் கடைசியாக சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது விஸ்வரூப தர்சன யோகம். அங்கே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அந்த சந்தேகத்துக்கு பதில் சந்தேகம் கேட்கறதோடு இந்த அத்தியாயம் தொடங்கிறது. அதனால் அர்ஜுனன் கேள்வி கேட்டான். நான் ரன்னிங் காமெண்ட்ரி மாதிரி அப்படியே சொல்லிகிட்டே போவேன். சாராம்சம் ரொம்ப முக்கியம். நமக்கு எல்லாம் ஒரு ஸ்லோகம் பதார்த்தங்கள் இதெல்லாம் பார்த்து முடித்தோம். அந்த கேள்வி என்னன்னா, கிருஷ்ணா பகவானே, நீ சகுண பக்தி பற்றியும் பேசியிருக்க, நிர்குண பக்தி பற்றியும் பேசியிருக்க. இப்போ கடைசியாக எனக்கு அந்த சகுண பக்தியில் விஸ்வரூபத்தினையும் காட்டிட்டீங்க, அதோடைய பெருமையும் சொல்லிட்டீங்க. அதனால் சகுண பக்தனும் சிறந்தவனா, நிர்குண பக்தன் சிறந்தவனா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போது அந்த கேள்வி அர்ஜுனன் கேட்டது சரியானதில்லை அப்படின்னு சொன்னோம். ஏன்னா பகவானுடைய திருஷ்டியில், சாஸ்திரத்துடைய திருஷ்டியில் இது ரெண்டு தனிப்பட்ட, இது ஏதோ ஒன்றும் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சாய்ஸ் கிடையாது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் எப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் சாய்ஸ் இல்லையோ, ஒன்று ப்ரிப்பரேஷன் முன்படி, ரெண்டாவது அடுத்தபடி த ஃபைனல் கோல். அப்படி இருக்கும்போது எல்லோரும் சகுண பக்தி பண்ணி தான் நிர்குண பக்திக்கு வரணும். அதனால் அது கம்பல்சரி தான்.
ஆனால் அந்த சகுண பக்தியிலோ திரும்பி பக்தினேது ஒரு தனிப்பட்ட ஒரு மார்க்கம் இல்லை, அது எல்லா மார்க்கங்களுக்குள்ளேயும் முன்படியாக அந்தர்கதமாக இருக்கிற இன்னர் கரண்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். பக்தி பகவானும் பதில் கொடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் தெளிவாக நமக்கு புரியும். அதனால் இந்த சாய்ஸ் அர்ஜுனன் இப்படி கேள்வி கேட்கறது தப்பு. ஆனால் பகவான் அப்படியெல்லாம் சொல்லாமல் அவர் என்ன பதில் கொடுக்கணுமோ அந்த பதில் கொடுக்குறாரு. ஸோ முதல் ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனனுடைய கேள்வியோடு தொடங்கிச்சு. அடுத்தது அப்போ பகவான் அதுக்கு பதில் கொடுக்கணும். அந்த பதில் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 11வது அத்தியாயம் வரைக்கும் முக்கியமாக இந்த நடு ஷட்கம் என்ன 7வது அத்தியாயத்தில் இந்த 12வது அத்தியாயத்து வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயம் ஒரு மெயினாக எடுத்தால் நம்ம என்ன சொன்னோம், ஈஸ்வர ஸ்வரூப வர்ணனம். அப்போ ஈஸ்வர ஸ்வரூப வர்ணனம் எதுக்குன்னு சொன்னால் ஈஸ்வரன் மேலே பக்தி வரதுக்காக. அதனால தான் இந்த நடு ஷட்கத்துக்கு பக்தி யோகம்னே மொத்தம் சொல்லலாம். பக்தி இந்த இதெல்லாமே உபாசனா விதமாக பக்தி யோகம்னாவே சொல்லலாம். இந்த கடைசி அத்தியாயத்துக்கு ஸ்பெஷலாக அந்த டைட்டில் கொடுத்திருக்கோம். ஆனால் நடுவில் முன்னாடி சொன்னது எல்லாமே கூட உபாசனை எல்லாம் சொல்லிதான். உபாசனான்னா பக்தி யோகம்தான். அதெல்லாம் சொல்லிகிட்டே வர்றதுனால அந்த பக்தி விஷயத்தை பகவான் நல்லா விவரிச்சுட்டே வந்தார். அப்போ நடு ஷட்கம் பக்தி. முந்தாவது ஷட்கம் எல்லாம் கலந்து பேசியிருந்தா கூட அது முக்கியமாக கர்ம பிரதானமாக சொல்லப்பட்டதுனால அங்கே கர்ம யோகம்னு சொல்லலாம். இது முதல் ஷட்கம் 3 விஷயங்கள்னு தான் பல விதமாக பிரித்து பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போ கடைசி வர ஷட்கம் 6 அத்தியாயங்கள் ஞான யோகம். இல்லை இதுக்கு வேறு என்ன சொல்லிட்டு இருந்தோம், தத்துவமசி மகா வாக்கியம்னு சொல்லும் போதும் துவம் అనేది முதல்ல சொல்லப்பட்டது. இப்போ நடுவில் தத்தனேது சொல்லப்பட்டது. இது 2 ஒன்றுதானே தெரிவிக்கப்படுறது அசிபதம் ஞானம். அப்படியும் பார்க்கலாம். இப்போது ஒரு விஷயத்து மேலே நமக்கு லைக் ஆர் டிஸ்லைக், பக்தி இங்கே பேசுகிறோம். பொதுவாக பக்தி என்ன லவ்னா லைக்கிங். அப்போது ஒரு விஷயத்து மேலே நமக்கு லைக்கிங்கு ஆர் டிஸ்லைக்கிங் வரணும்னா அந்த விஷயத்தினை பற்றி அந்த விஷயத்து மேலே இருக்கிற நம்ம ஆட்டிடியூடு தானே காரணம். அந்த ஆட்டிடியூட் எப்படி வருது நமக்கு, அதை பற்றி தெரிஞ்சிச்சு, நமக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸு தெரிஞ்சது. அதே மாதிரி தான் ஈஸ்வரன் மேலே பிரேமா பக்தி ஏற்படணும்னு சொன்னால் நமக்கு அந்த ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் தெரியணுமே. ஈஸ்வரன் யாருன்னு தெரியணும் இல்லையோ, தெரிஞ்சதுக்கப்புறம்தான் அவர் மேலே நமக்கு அன்பு ஏற்படும், ஈடுபாட்டு வரும். அந்த விருப்பம் வரத்துக்காக, அன்பு பக்தி ஏற்படுறதுக்காக ஈஸ்வரனுடைய ஸ்வரூப வர்ணனம் செய்யப்பட்டது, பல வகையாக செய்யப்பட்டது. 11வது அத்தியாயத்தில் அழகாக அப்படி விஸ்வரூபம். ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த லைக்கிங் வரணும்னா, உதாரணத்துக்கு பாருங்கோ, இப்போது நம்ம தேசத்து மேலே பக்தி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தேசபக்தி அப்படின்னா தேசத்தின்னு நேசிக்கணும் அப்படின்னா என்னோடய தேசத்துடைய பெருமை எனக்கு தெரிஞ்சால் தானே நான் நேசிப்பேன், அதோட க்ளோரி தெரியணும் இல்லையோ. அதனால தான் நிறைய பேருக்கு இந்த யங் ஜெனரேஷனுக்கு எல்லாத்துக்கும் கூட இந்த நாடு மேலே ஒரு அன்பு பக்தி பேட்ரியாட்டிசம் பண்ணுறோமே, அது ஏன் இருக்காமல் போகிறதுன்னா இந்த தேசத்துடைய பெருமை அவங்களுக்கு தெரிய வைக்க வேண்டிய விதத்தில் தெரிவிக்கலை. குறைகள் இருந்தால் கூட நம்ம மாத்ருபூமி ஸ்வர்க்கத்துக்கு சமம்னு சொன்னாரில்ல ராமர். அப்படிப்பட்ட மாத்ருபூமின்னு நம்ம நேசிக்கணும்னு சொன்னால், பக்தி காட்டணும்னு அதோட க்ளோரி தெரியணும். இங்கே எப்படிப்பட்ட சனாதன தர்மம் இருக்குது, எப்படிப்பட்ட தீர்த்த க்ஷேத்திரங்கள் இருக்குது, புண்ணிய நதிகள் பிரவகிக்கிறது,
பலதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதனால் தேசத்து மேலே பக்தி வரணும்னா தேசத்துடைய பெருமை எனக்கு தெரியணும். அதே மாதிரி இன்னும் பல உதாரணங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். அம்மா மாத்ரு பக்தி ஆர் பித்ரு பக்தி, பேரண்ட்ஸ் மேலே பக்தி வரணும்னா இந்த பேரண்ட்ஸ் எவ்வளோ அவங்க சிறந்தவங்களா, அவங்க என்ன சாதிச்சாங்க, அவங்க பணக்காரங்களா படித்தவங்களா அது பார்க்காம எனக்கு ஜன்ம கொடுத்ததுனால அவங்க சிறந்தவங்க, அது ஒன்று தான் க்ரைட்டீரியா. வேறு எதுவுமே நினச்சி எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அதுலேயும் தாய்க்கு இன்னும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. அதனால தான் தாய் ருணம் ஒருக்காகவும் ஒரு மனிதனும் தீர்த்துக்க முடியாது. நீ நிறைய சேவை பண்ணி அவங்கள நீ நல்லா பார்த்துக்கிட்டு அன்பாக, முக்கியமாக வயசான காலத்தில் அப்படி செஞ்சால் ஓரளவுக்கு தான் நீ அந்த தாய் ருணத்தை நீ தீர்த்தன மாதிரி, தவிர அது கூட பூர்ணமாக தீர்த்தன மாதிரி இல்லை. அதனால அப்போ அது அந்த பெருமை தெரியணும் எனக்கு. அதனால் இது பார்க்காம ஏதோ என்ன பெற்றிருக்காங்க, என்னை சரியாக பார்க்கல, எனக்கு ஒன்றும் கொடுக்கல, இப்படி அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த பாவனை, அந்த பக்தி பாவனை இல்லாதனால தான், பெருமை தெரியாதனால நிறைய பேர் வயசான பெற்றோர்களை நின்று பார்க்கறதில்லை. இது பெரிய தவறு. இப்போந்து இனிமையாவது கேட்குற நம்ம குழந்தைகளுக்கு, நம்ம கிராண்ட் சில்ட்ரனுக்கு எந்த அளவுக்கு என்ன சொல்ல முடியுமோ, இல்லை இன்னும் உங்கள் குழந்தைகளே இன்னும் கூட அப்படிப்பட்ட மேல் படிப்பு, வெளிநாடு போகிறது, படிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். மறுபடியும் தேவைப்படும் போது, இங்கே அம்மா அப்பாவுக்கு வயசாகும்போது அவங்களை சேவை பண்ணிவிட்டு அவங்கள வயசான காலத்திலோ அந்த வார்த்தக்க முடியாத காலத்திலோ அவங்களுக்கு கிட்ட இருந்து அவங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்காம அவங்களை பார்த்துக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமை. ஆனால் இதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக மாறிடுச்சு உலகத்தில், நம்ம நாட்டில் கூட. சரி, இது சைடு பாயிண்ட் இல்லை, பக்தி பற்றி சொல்கிறதுனால. அதே மாதிரி குரு பக்தி, குரு மேலே பக்தி வரணும்னா பாருங்க, பக்தி இல்லாத இடமே இல்லை. அப்போ ஆனால் பக்தி நிஜமாக இருக்கணும். அப்போ குருவுடைய பெருமை தெரியணும். குருவோட பெருமை என்னென்னா அர்த்தம், எந்த குரு எனக்கு ஆத்தியாத்மிக வித்யனே சொல்லி கொடுப்பாரோ, எந்த குரு அவர் இன்னொரு குரு பரம்பரையிலோ படித்து வந்தாரோ, எந்த குரு எனக்கு எட்டனிருந்து எதுவுமே எதிர்பார்க்காம எனக்கு அன்போடு சொல்லி கொடுக்குறாரோ, எனக்கிட்ட எவ்வளோ குறைகள் இருந்தால் கூட என்னை திருத்தறதுக்கு, என்னை மாற்றுறதுக்கு சொல்லாமல் எனக்கு உபதேசம் பண்ணுறாரோ, இதெல்லாம் பெருமை இல்லையா? குருவுடைய பெருமைன்னு இப்படி தெரிஞ்சுக்கணும். அதனால் குரு பரம்பரை, குருவுடைய முக்கியத்துவம், குருவுடைய அவசியம் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம இந்த ஆத்தியாத்மிக வித்தியிலோ நமக்கு உதவி செய்கிறதுக்கு, வழிகாட்டுறதுக்கு கண்டிப்பாக குரு வேணும். குருவை ஆசிரியக்கணும். அந்த குருவுடைய உபதேசத்தினை கேட்கணும்னு நம்ம ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோடு ஈடுபடுவோம். கடைசியில் இப்போ பேசுகிற விஷயம் என்ன, ஆக்சுவலி நமக்கு குருவினு பிரசாதிக்கணும், சாஸ்திர அத்தியனம் பண்ணுற பாக்கியத்தை நமக்கு பிரசாதிக்கணும்னு சொன்னால் தெய்வ பக்தி, ஈஸ்வரனோட கிருபை இருக்கணும் இல்லையோ? அப்போ எல்லாத்துக்கும் மகாசக்தி எது பின்னாடி இருந்து நடத்தி கொண்டிருக்கிறதோ அந்த மகாசக்தி, அந்த ஈஸ்வரனோட கிருபான சக்தி, அனுகிரக சக்தி ஒரு ஜீவனை அப்படி வலை போட்டு இவன் எப்படியாவது பிடிச்சி என்னை பக்கம் இழுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரன் சங்கல்பம் பண்ணப்போ தான் உள்ளிருந்து ஆத்மாவும், இந்த ஜீவ பாவமாக இருக்கிற இந்த ஆத்மாவும் நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆத்தியாத்மிக வாழ்க்கைனேதே தொடங்கும். அதனால் இது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்க, சிந்தித்து கவனிக்க வேண்டிய விஷயம் வாழ்க்கையில். அதனால்
இந்த விஷயம் அந்த பெருமை தெரிஞ்சால் பக்தி. அதனால தான் 11வது அத்தியாயம் வரைக்கும் அந்த ஈஸ்வரனுடைய பெருமை பற்றி சொல்லப்படுது, ஸ்வரூபம் வர்ணிக்கும் போது. இப்படி வேதத்துடைய சாரம் மொத்தத்தினை சம்ஷிப்தமாக சொல்லப்பட்ட இந்த 12வது அத்தியாயம் அதனால ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு, சிறந்தது. எல்லாமே சொல்லப்பட்டது அதில். அவ்வளோ சின்னது 20 ஸ்லோகங்கள் இருக்க அதுக்குள்ளேயே. ஏன்னா வேதத்துடைய சாரமனை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. காரணம், கடைசியாக இந்த அத்தியாயம் முடிக்கும்போது பகவானே ஏது தர்மியாமிருதமிதம், அந்த தர்மியாம் அப்படின்னு சொன்னார் பாருங்கோ. அதுதான் சனாதன தர்மத்துடைய சாரமாக இருக்கிறான்னு பகவானே சொல்கிறார் அவர் வாயால். சரி, இப்படி இந்த முதல் ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்ட பகவான் பதில் வித்தியாசமாக கொடுத்தார். அதை பற்றியும் நம்ம விசாரிச்சிட்டோம். என்ன வித்தியாசமாக, எதுக்கு அப்படி புரியாத மாதிரி மூக்கு எங்கே இருக்குன்னு சொன்ன இப்படி நேராக காட்டாமல் இப்படி கை கொண்டு இங்கே வச்சு சுற்றி காட்டணும்னா அந்த மாதிரி இருக்க பதில் மேலோட்டமாக பார்த்தேன். என்ன சொன்னார் பகவான்? நீ கேட்டா இல்லை அர்ஜுனா, சகுண உபாசகர் சிறந்தவரா நிர்குண உபாசகர் சிறந்தவரான்னா பகவான் என்ன பதில் கொடுத்தாரு? சகுண உபாசகர் தான் சிறந்தவர், ஆனால் நிர்குண உபாசகர் தான் என்ன அடைவான்னு சொன்னார். என்ன அங்கே ஒரு ட்ரிக்கு, அந்த வேர்ட்ஸ்குள்ளே இருக்கிற ஒரு மேஜிக்கன்னா ஒன்றும் பெருசாக அப்படி இல்லை, நிறைய கிளியராகவே தெரியுது. என்ன சொன்னார்? சகுண உபாசகர், சகுண பக்தி இருக்கிறவன் சிறந்தவன். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? பக்தி అనేది ஒரு மனுஷனுக்கு ஹிருதயத்தில் ஏற்படுறதே ஒரு பெரிய விஷயம் அப்பா. இப்போ சகுண பக்தி అనేది అసలు భక్తి అనేదే இல்லை. అది ఏకరూప భక్తియో విశ్వరూప భక్తి, భక్తి అనేదే இல்லை, நம்பிக்கை అనేది இல்லைன்னா அப்போ அது எதுக்கு பிரயோஜனப்படாதில்லை. மனுஷ ஜென்மம் எடுத்ததுக்கு அப்புறமும் இருக்காங்க இல்லையா லோகத்தில் நிறைய பேர்னு பார்க்குறோமே. நல்ல இடத்துல நல்ல விதமாக இருந்து பிறந்து இருந்தால் கூட முதல்ல ஏதோ பக்தி சின்ன வயசில் தெரியாமல் அப்படி இப்படி இருந்தால் அப்போதுக்கப்புறம் பக்தி இல்லை, ஒன்றும் கிடையாது. எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் போக புத்தியோட ஜீவிதம் தான் ஆயிடுது. அதனால் பகவான் சொன்னதே ரொம்ப கரெக்டிங்க. அதனால பக்தி இருக்கிறவங்களே பாராட்டணும் முதல்ல. ஏன்னா அந்த பக்தி இருந்தால் அதுக்கப்புறம் நிர்குண பக்திக்கு வருவான். நிர்குண பக்திக்கு என்ன அடைவான். என்ன இருக்குது, ரொம்ப சுலபமாக தான் சொன்னார். நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணி அவர் ரொம்ப மிஸ்யூவஸாக பேசியிருக்கார், அப்படி எல்லாம் பேசிட்டோம் எனக்கு. ஆனால் இப்போ எனக்கு திரும்பி அந்த ஸ்லோகம் பார்க்கும்போது பகவான் சொன்னது சகுண பக்தி தான் சிறந்தது. அப்படின்னு அர்த்தம் நிர்குண பக்தி தாழ்ந்ததுன்னு சொல்கிறதுக்காக இல்லை, அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா சகுண பக்தி இல்லாமல் எப்படி நிர்குண பக்தி வரும் பாருங்கோ. எந்த சகுண பக்தி எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஃபார் க்யூரியாசிட்டி, அப்புறம் ஒரு ரிசர்ச் புத்தியோட, ஒரு லாஜிக் புத்தியோட வேதாந்த சாஸ்திரத்தினே அந்த ஃபாரினர்ஸ் பண்ணுற மாதிரி ரிசர்ச் புத்தியோட உட்கார்ந்து கேட்டால் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவன் ஏதோ தப்பாக வேறு எதுக்கோ உபயோகப்படுத்துவானே தவிர அவனுக்கு இதில் பலம் கிடைக்காது. ஏன்? அந்த பக்தி అనేది உள்ள இல்லை. அதனால தானே பக்திக்கு இன்னொரு பேர் ஸ்ரத்தா. ஸ்ரத்தா பக்தின்னு ரெண்டு உபயோகப்படுத்துகிறோம். எங்கே பக்தி இருக்கின்றதோ அங்கே ஸ்ரத்தை இருக்கும், எங்கே ஸ்ரத்தை இருக்கின்றதோ அங்கே பக்தி இருக்கு. அது ரெண்டு இல்லாமல் இருக்காது. ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டு வேர்ட்ஸ் தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதனால் பக்தி இல்லாமல் அப்படின்னா அந்த அடக்கம், அப்புறம் பணிவு, ஹியூமிலிட்டி, அப்புறம் சரண்டர் பாவனா, இதெல்லாம் இல்லாமல் ஒருத்தனை ஞானம் அடைய முடியாது. அப்போது நிர்குண இதுக்கு ஞானத்துக்கு எப்படி வருவான்? வந்தாலும் அது பிரயோஜனப்படாதே.
அது இன்னும் கன்ஃபியூஷன் பண்ணி தான் விடும். அதனால அந்த சகுண பக்தி இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. தட் இஸ் வெரி வெரி கிரேட் குவாலிட்டி. எது முன்படியாக இருந்து அந்த சாதகனை வந்து அடுத்தபடியான நிர்குண நிராகார உபாசனை அதை தியானத்துக்கு ஞானத்தை கொண்டு போகுமனே பதில் கொடுத்தார். அப்புறம் அந்த நிர்குண விஷயம் பற்றியும் 2 ஸ்லோகங்களுக்குள்ள 3வது ஸ்லோகத்தில் அங்கே விவரிச்சிட்டார். அதோடைய குணங்களனே சொன்னார். அப்படிப்பட்ட நிர்குண பக்தி வரணும்னா அவனுக்கு வந்து என்ன குணங்கள் இருக்கணும் అనేది சுருக்கமாக 4வது ஸ்லோகத்தில் இந்திரிய நிகிரம் இருக்கிறவனும் சர்வத்திர சமபுத்தி இருக்கிறவனும் அவனு தான் தேவ பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூதங்களுக்கு ஹிதம் செய்யணுமனே பாவம் இருக்கிறவனும் அஹிம்சா சத்தியம் இந்த யமநியமங்கள் எல்லாத்தையும் அனுசரிக்கிறவனும் அப்படிப்பட்டவனும் என்ன அடையுவான். அந்த அந்த குணங்கள் எல்லாமே கூட அந்த நிர்குண தியான நிர்குண ஞானத்துக்கு வரத்துக்கு ரொம்ப ரொம்ப உபயோகப்படும். அப்போதான் சத்தியம் என்னఅనేది அவனுக்கு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு 4வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி இல்லை 5வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து இப்போது இந்த டாபிக் அடுத்த ஸ்லோகங்கள் எல்லாமே 2 மெயின் டாப்பிக்காக பிரிக்கப்பட்டது. ஓகே, அங்கங்கே 2ன்னு சொல்கிறோம், சிலவாட்டி 3ன்னு சொல்கிறோம், அப்படி எழுதுகிறோம். இப்போ இந்த 2த்தில் கூட மறுபடியும் பகவான் பேசும்போது 5ஆக பேசுவார். அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்பர்ஸ் பற்றி விஷயம் ஒன்று தான். என்ன 2 மெயின் டாபிக்ஸு? ஒன்று வந்து இந்த பக்தி யோக, பக்தியோட ஸ்வரூபம்னு சொல்லலாம். பக்தி யோகம் இல்லை பக்தி யோக சாதனை, இதுதான் மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டது. அப்புறம் 2வது வந்து இந்த பக்தி யோக சாதனைனால் ஏற்படுற வர பலம் என்ன, அது கொஞ்சம் ஸ்லோகங்கள் தான். ஸோ மெஜாரிட்டி போர்ஷன் வந்து இப்போ இந்த 5வது ஸ்லோகத்தில் வந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் 12வது ஸ்லோகம் வரைக்கும் 12வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் வந்து இந்த பக்தியோட ஸ்வரூபத்தினை 5 பாகங்களாக 5 படிகளாக பிரித்து சொன்னார். ஓகே, 5 அது என்னன்னு மட்டும் ஞாபகப்படுத்தணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அது என்னன்னா பகவான் வந்து இந்த ஆர்டரில் சொல்லலை. முதல்ல இந்த ஆர்டரில் நார்மலாக 1 2 3 4 பார்க்கலாம். என்னது? சகாம ஈஸ்வர பக்தி, சகாம கர்மயோக. முதல் சகாம கர்மயோக ஃபஸ்ட் லெவல். ஏன்னா காமம் అనేది வந்து ரொம்ப பேசிக்கு, அது ஒரு ஸ்வபாவம் மனுஷனுக்கு மனசுக்கு. அதனால் டிசைர்ஸே இருக்கக்கூடாதுன்னே சொல்லலை சாஸ்திரம். அது ஓரளவுக்கு நீ தார்மீகமாக அது நிறைவேற்றுக்கோ அப்படின்னு. ஏன்னா அவனை ரொம்ப ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆசையெல்லாம் இப்போ உடனே விடுன்னு சொன்னால் அப்போது அவன் எப்படி அதுக்கப்புறம் அசல் சாஸ்திரத்தின்னு ஒத்துக்குவான்? அதனால் சகாம கர்ம யோகா பற்றி முதல் விஷயமாக சொல்லப்பட்டது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா யோகக்ஷேம ஓரியன்டெட், யோகக்ஷேம ஓரியன்டெட் லைஃப் ஸ்டைல். ஏன்னா எல்லாருக்கும் அவங்களுடைய யோகம்னா எனக்கு எதெல்லாம் இல்லையோ அதெல்லாத்தையும் நானும் சாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பல 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 வகையான ஆசைகள் இருக்கு. யாரோ ஒருத்தனை வந்து நல்ல ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் காரில் போகிறான்னா இவனுக்கு ஒரு ஆசை இருக்கும், அது வாங்க முடியுமோ இல்லையோ ஆசைனேது இருக்கும். அப்படிப்பட்ட மெர்சிடிஸ் கார் வாங்கணும். அதுக்கப்புறம் அவன் அதுக்காக பாடுபடுவான். எப்படியோ யோசிச்சுட்டே இருப்பான், திங்க் பண்ணுவான். சரி, யோகக்ஷேமம். க்ஷேமம் என்ன? சரி, எனக்கு இல்லாததெல்லாம் அடையிறதுக்கு முயற்சி பண்ணால் வந்துச்சு, கடிச்சது. அதுக்கு பிறகு அது ரட்சிச்சுக்கணும்.
அதை காப்பாற்றிக்கணும், அது இருக்கணும், என்னை விட்டு போகக்கூடாதுன்னு செய்கிற பிரயத்தனம். ஸோ வாழ்க்கை முழுசா பொதுவாக மெஜாரிட்டி ஒரு 40 வருஷம் 50 வருஷம் வரைக்கும் மனுஷர்கள் இப்படி இருப்பான். அந்த அளவுக்கு அப்படி தான் இருப்பான்ல, அதுக்கப்புறம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சாஸ்திரபத்தமாக போகணுமன்னா அவனு வானப்பிரஸ்தன் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போது யோகமும் க்ஷேமம் ஓரியன்ட் லைஃப் ஸ்டைல் பரவாயில்ல, அது இருக்கட்டும்னாங்க முதல் படி. ரெண்டாவது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் நிஷ்காம கர்மயோக செய்ய பழகு. ஓகே, நிஷ்காம் அசல் முதல் கர்மயோகம் நீ சகாமமாக பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் அங்கேயும் என்ன சொன்னோம், ஈஸ்வரனும் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாருன்னு பாவனை வச்சுக்க சொன்னோம். அந்த பாவனை இல்லைன்னு அது அங்கே கர்மயோகம் யோகம்னே சொல்ல மாட்டோம், அந்த யோகா வார்த்தையை சேர்க்க மாட்டோம். சும்மா ஒர்க்கஹாலிக்னு சொல்லலை, நீ தான் அனுபவிச்சுக்கோ, எது வருதோ ஆசைப்படு பரவாயில்ல, ஆனால் எல்லாம் நானும் கொடுக்குறேன் அது மட்டும் ஞாபகம் வச்சு பண்ணார். சரி, அப்புறம் போதும் போதும் நிறையாவே பண்ணியிருக்கேன், இனிமேல் வாழ்க்கையில் எவ்வளோ நாளைக்கு இந்த கர்மம் இந்த யோகக்ஷேமங்களை ஆசிச்சுட்டே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிஷ்காம கர்மா, எந்த பலத்தினையும் கூட நான் ஆசிக்கலை, எனக்காகவனே இப்போ செய்யாமல் பொதுவாக பல பேருக்கு நம்ம சுற்றி இருக்கிற ஜீவர்களுக்கு மனிதர்களுக்கு அப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிஷ்காமமாக பண்ணேன் கர்மா. ஏன்னா அப்போ எது நீ உனக்காக ஆசிக்காமே நிஷ்காமமாக செய்கிறையோ அந்த கர்மம் என்ன பண்ணும், சித்தத்தினை சுத்தி பண்ணும், சித்தத்தினை அந்த கரணத்தினை சுத்தி பண்ணும். அதனால சித்தத்தினை அந்த கரணம் சுத்தி பண்ணுறதுக்கு மற்றொரு மார்க்கம் இல்லை. அதனால தான் கர்மயோக நிஷ்காம கர்மயோக முக்கியமாக சித்த சுத்தியர்த்தம். ஏன்னா அப்போ தான் சித்தத்தில் வந்து ரொம்ப அந்த க்ரீடினஸ்ஸு, தேவையில்லாத நெகட்டிவ் ஆல் தண்ட் பொறாமை துவேஷம் இதெல்லாம் போகும், செல்ஃபிஷ்னஸ் குறையும். அப்போ தான் சித்தம் சுத்தமாயிடுதுன்னு அர்த்தம். சித்தம் சுத்தமாயிடுதுன்னா இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா, சித்தம் வந்து விஷாலமாயிடுது. ஏன்னா அடுத்தது பக்திக்கு போகணும் இல்லையோ, விஷால ஹிருதயம் வரணும். ஸோ நிஷ்காம கர்மயோகா. சரி, இங்கே என்னன்னா இந்த யோகக்ஷேமமுடைய ப்ராப்ளம் இவனுக்கு இருக்காதுன்னு இனிமேல் அவனும் என்னோட யோகக்ஷேமம் பகவான் பார்த்துக்கிறாரு, எனக்கு எவ்வளோ வேணுமோ என்னமோ இவ்வளோ கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த அனன்யாசிந்தயந்தோ மாம் ஏ ஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாமியஹம் சொன்னாரே பகவான், அவரோட வாயால் சொல்லி வாக்தானம் பண்ணாரே. அப்படின்னு அது மேலே ஒரு நம்பிக்கை ஸ்ரத்தை இருந்துதான் அவன் இப்போ வந்து இவனுக்கு யோகக்ஷேமம் ப்ராப்ளம் இல்லை. இவ்வளோ பெரிய உலகத்தின் உருவாக்கிட்டு அது நல்லா நடத்தி கொண்டுட்டு யாருக்கு என்ன வேணுமன்னது சப்ளை பண்ணிகிட்ருக்கிற கடவுளுக்கு நானும் நிஷ்காமமாக கர்ம செய்யும்போது என்னோடய யோகக்ஷேமம் அவர் பார்க்க மாட்டாரா, எனக்கு என்ன வேணுமென்னு அவருக்கு தெரியாதா அப்படின்னு அந்த பாவனைக்கு வருவான். அப்போ தான் அதுக்கப்புறம் என்ன ஆகும், எப்போ இது செய்கிறானோ அதுக்கு பிறகு தான் ஏகரூப உபாசன யோகத்துக்கு வருவான். மூணாவது படிங்க, ஏகரூப உபாசன யோகா. அப்போது அங்கே வந்து பக்தி செய்கிறதுல கூட ஏகரூப உபாசனா செய்யும்போது கூட சித்தம் சுத்தி இல்லைன்னா அங்கே நீ வந்து ரொம்பவே பக்தி கூட மெக்கானிக்கலாக பண்ணுவேன். அப்போது ஏகரூப தேவதா ஆராதனா இதெல்லாம் பண்ணுவான். அப்போ என்ன பண்ணும் இதுக்கு பேர் பகவான் என்ன கொடுத்தாரு இந்த அத்தியாயத்தில், அபியாச யோகன்னு பேர் கொடுத்தாரு. அபியாச யோகேன இந்த மாதிரி. அப்போது ஏகரூபம். ஆனால் ஏகரூபாசனை ரொம்ப நாள் அதே பண்ணிட்டு அப்படியே இருந்தான்னு வச்சுக்கோ, நீக்கு குரு உபதேசமும் சாஸ்திர மார்க்கதர்ஷனமும் கிடைக்கலன்னா அப்படியே இருப்பேன். ரொம்ப யாந்திரிகமாக நீ நினைக்கிற அந்த ஒரு ராமா, ஒரு கிருஷ்ணா, ஒரு ரூபம், ஒரு இடம், இதுதான் தேவதா, இதுதான் கடவுள்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்போது
அங்கே நின்று அது பத்தாது. என்ன அதில் லிமிட்டேஷன்ஸ் இருக்கு. எப்போ ஏகரூப பக்தியிலேயே இருக்கிறோமோ அங்கே நிறைய பல அநேக ரூபங்கள்னு பார்க்கும்போது வேறு யாராவது இன்னொரு பக்தின்னு செய்யும்போது உனக்கு அந்த டிஃபரன்சஸ் பார்த்துட்டே இருப்பேன், கம்பேரிசன் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் உனக்கு மனசில் செஞ்சலத்துவம் இருந்துகிட்டே இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும், கான்ஃப்ளிக்ட் இருக்கும், ஃபைட்டு கூட பண்ணுவேன். அப்படி தானே நடந்தது. அதனால் இது ஒரு ட்ராபேக், லிமிட்டேஷன் அந்த ஏகரூப பக்தியிலேயே இருந்தா. அப்போது ஏகரூபம் இல்லை, என்ன பார்த்துக்கணும், விஸ்வரூப பக்திக்கு தான் ஆகணும். விஸ்வரூப பக்தியில் என்ன, கடவுள் ஒருத்தர் தான், ஆனால் அநேக நாமம் அநேக ரூபம், அநேக நாமம் அநேக ரூபம், ஆனால் ஒன்று தான். ஒன்றுக்கு பல நாமங்கள் பல ரூபங்கள் கொடுக்கப்பட்டது. ஒரே தங்கத்துக்கு தான் வலைகள், காதுக்கு போடுற ரிங்கு, மூக்குக்கு போடுற மூக்குத்தி, கணத்தில் போட்டுக்கிற நக்லேஸ்ன்னு பேர் கொடுக்கப்பட்டது. நாம் தங்கம் தானே. அப்போது தங்க விஷயத்தில் நல்லா புரியுறது சுவாமி, ஆனால் பகவான் விஷயத்தில் கஷ்டமாக இருக்குது. கஷ்டம் என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். அப்போது இந்த 4வது படிக்கை வரணும். அப்புறம் என்னன்னா இன்னொரு குறை இதில், எது ஏகரூப உபாசனையிலே இருந்தால் தேச காலத்துக்கு பரிச்சேதம் லிமிட்டேஷன்ஸோடு இருக்கிறார். ஏன்னா அந்த கிருஷ்ணர் அந்த ராமர் அவங்க ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் வந்தாங்க, அப்புறம் போனாங்க. ஒருவேளை உனக்கு தரிசனம் கொடுத்தா ஏதாவது அனுகிரகம் பண்ணாங்கன்னா கூட தரிசனம் கொடுப்பாங்க, மறுபடியும் போயிடுவாங்க. அதனால் ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் பிறந்து இறந்து இல்லை உனக்கு பாவனை பண்ணி தியானம் பண்ணி ஒருவேளை தரிசனம் கொடுத்தா ஏற்பட்டால் கூட மறைஞ்சு போயிடும். அந்த மறைவு பிரிவு ஏற்படும் மறுபடியும். அப்போது அங்கேயும் திரும்பி உனக்கு துக்கமாக கஷ்டமாக இருக்கும். இல்லை அந்த ஒரு பாவனையிலேயே அந்த புராண கதைகளே சொல்லிக்கிட்டு கேட்டுட்டு என்ன பண்ணுவேன், வைகுண்டமனே பாவிச்சுக்கிறேன், கைலாசமன் அவங்க பாவிச்சுக்கிறாங்க. இப்படி எல்லாம் இந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். அதனால் பரிச்சேதமாக தேச காலத்துக்கு பரிச்சேதம் ஆகாத ஏகரூபம் என்ன, நாம ரூபரகிதமாக இருக்கிற அசல் சத்தியம் என்னானே இது தெரியணும். எனி நாமரூபா இஸ் எ டெம்பரரி. அதனால தான் நிர்குண நிராகார நிர்நாம அப்படி ஏதாவது இருக்கான்னு இருக்கு. அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி கடைசியில் 5வது படிக்கு வரணும். இந்த பக்தியில் கூட அப்போது நிர்குண லெவலுக்கு வரணும். ஓகே, இதுதான் ஞான யோக படி. என்ன இங்கே ஞான யோகம் என்ன பண்ணுறோம் இங்கே, நிர்குணம் நிராகாரம் இப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. அது எப்படி சார் அது நினச்சிக்கிறது? ஒன்றும் பண்ண முடியாது, பொட்டு வைக்க முடியாது, தேங்காய் உடைக்க முடியாது, என்ன பண்ணுறது? என்ன இல்லை, இங்கே ஞான யோகம்னா நிர்குண ஈஸ்வர ஞானம்னா செல்ஃப் என்கொயரி. நல்லா ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். அதை கொஞ்சம் நெருங்கி சப்ஜெக்டு கிட்ட வந்துட்டுருக்குறோம். ஆத்ம விசாரம் தான் செல்ஃப் என்கொயரி. அதனால தான் பகவான் சங்கராச்சாரியர் விவேக சூடாமணியில் ரொம்ப கிளியராக சொன்னார், ஸ்வஸ்வரூப அனுசந்தானமேவ பக்தித்யபிதீயதே. பக்திக்கு டெஃபினேஷன் கொடுக்குறாரு ஆச்சாரியால். ஸ்வஸ்வரூபத்தினே பற்றி விசாரணை பண்ணுறது, அனுசந்தானம் பண்ணி விசாரணை பண்ணி அது என்ன நானனேது என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் பக்தின்னு சொல்லப்படுறதே. பார்த்தீங்களோ எங்கே வந்துட்டோம்? கிருஷ்ணர் சொன்னபடியிலோ தான் வந்துட்டோம். வடியில் இங்கே தான் தான் ஆகணும். வேறே மார்க்கம் இல்லை, வேறே இடம் இல்லை, வேறே சொல்யூஷன் இல்லை. சரி, ஞான யோகம் என்ன, ஆத்ம விசாரம். ஆத்ம விசாரம் என்ன, இங்கே என்ன பண்ணுறது என்ன கேட்டால் இல்லை, இங்கே பூஜை பண்ண முடியாது. இப்போது நிர்குண நிராகார ஈஸ்வர ஞான யோகத்துக்கு வந்தால்
என்ன பண்ணணும், இங்கே பண்ணுறதுக்கு இருக்கு என்ன தெரியுமோ, ஸ்ரவணம், மனனம் அண்ட் நிதித்தியாசனம். ஸ்ரவணம்னா என்ன, திரும்பி கதை கேட்குறே, பஜனை கேட்குறே, புராணம் கேட்குறேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. இங்கே ஸ்ரவணமன் அர்த்தம்னா சாஸ்திர ஸ்ரவணம். சாஸ்திரம்னு சொன்னால் பிரஸ்தானத்ரயம், பகவத்கீதை, உபனிஷத்துகள், முடிஞ்ச பிரம்மசூத்திரம், பரவாயில்ல அப்புறம் இதுக்கு சம்பந்தப்பட்ட சுற்றி இருக்கிற சின்ன சின்ன பிரகரண கிரந்தங்கள், பஜகோவிந்தம், உபதேசசாரம், விவேக சூடாமணி, பஞ்சதசி. ஆனால் இதுதான் படிக்கணும், இது கேட்கணும். இது நீயா படிக்க முடியாது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்து நீயா சொல்கிறதுக்கு மாதிரி கேசட் போட்டு கேட்டு படித்து தெரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. இந்த ஸ்ரவணத்தினை நீ கண்டிப்பாக ஒரு குருவினை ஆசிரியிச்சு நிறைய நாள் தொடர்ந்து ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோட ஒரு உயிரோடு இருக்கிற, உனக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுகிற அப்படிப்பட்ட ஒரு சம்பிரதாய குரு கிட்ட இருந்து கேட்கணும். ஐ வில் புட் இட் இன் இங்கிலீஷ். From a competent for a lengthy period of time, consistently, from a competent living teacher, you should listen the Shastra. அதிஸ்ரவணம். இது நான் புதுசாக சொன்னது கிடையாது. ஏதோ ஒரு ஆச்சாரியர் யாரோ சொல்கிறது இல்லை, எல்லாரும் சொல்கிறது இதுதான். ஏன் கிருஷ்ணர் அதான் சொல்கிறார். கிருஷ்ணர் ஏன் அது சொல்கிறாரு, உபனிஷத்தில் அதான் சொல்லப்பட்டது. என்ன சார் சொன்னது, முதல் கிருஷ்ணர் என்ன சொன்னார், அவர் 4வது அத்தியாயத்திலேயே சொன்னார் கிருஷ்ணர். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினः தத்துவதர்ஷினः. ஞாபகம் வந்துச்சா? குருக்கிட்ட போய் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி, குருவே என்னை காப்பாற்று, ரட்சிக்கணும், எனக்கு உபதேசம் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டு சேவை பண்ணி பரிப்பிரஷ்னை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கேள்வி மட்டும் கேட்டுட்டு நான் அப்புறம் வரை அடுத்த வருஷம் வந்து போகிறது இல்லை. குரு அப்படி இல்லை, ஜஸ்ட் சும்மா பதில் சொல்லி அனுப்ப மாட்டார். அதனால தான் தொடர்ந்து நமக்கு சாஸ்திரத்தினே சொல்லி கொடுத்துட்டே இருக்கிற குருவு கிடைக்கிறதுனேது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில். நல்லா புரிஞ்சுக்குங்க. அது ஏதாவது யாருக்காவது அமைஞ்சதுன்னு சொன்னால் ஈஸ்வர அனுகிரகாதேவ, நாட் அதர்வைஸ். நீங்கள் எவ்வளவோ மெச்சூரிட்டி இருந்து உனக்கு ஈஸ்வரோட அனுகிரகம் ஏற்பட்டு உன்னோட ஆத்ம கிருபை ஏற்பட்டாதான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும். இது சாதாரணமாக எடுத்துக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணர். சரி, சிரவணம் கேட்டுகிட்டே இருக்கிறேன் நல்லா. ஆனால் மனனம் அடுத்தபடி நீயா பண்ண வேண்டிய ஒரு ஹோம்ஒர்க் வந்து மனனம். அந்த மனனம் செய்யும்போது என்னாகும், எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆகும். அப்படின்னு சொன்னால் புத்தியில் ஏற்படுற இன்டலெக்சுவல் பேரியர்ஸ், அதுதான் நம்ம இங்கே வந்து லாஜிக்குன்னு உபயோகப்படுத்துகிறோம். எந்த அளவுக்கு ஸ்ருதிக்கு சம்மதமான லாஜிக்கு. ஓகே, நான் ஏன் ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லாமல் என்ன சார் என்னென்னமோ பேசுகிறீங்க நினச்சிக்காதுங்கோ. இந்த ஸ்லோகங்களில் என்ன படித்து முடித்தோமோ அதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தின்னு ஐ எம் ஜெகன் புட்டிக்கிட்டு இன் நட்ஷல். இது புரிய வேண்டிய விஷயம் நிறையா பேருக்கு நிறைய நாள் புரியாது. அதுக்கு தான் மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கு. அது புத்தியில் இன்டலெக்சுவல் பேரியர்ஸ், அதெல்லாம் சந்தேகங்கள் இருக்கக்கூடாது. சந்தேகம் இருக்கிற வரைக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். டவுட்டு இல்லாமல், டவுட்லெஸ் நாலேஜ். சரி, சந்தேகங்களும் கூட தீர்ந்து போய் இப்போ அந்த நாலேஜ்னு வந்து 3வது படியில் நிதித்தியாசனம் பண்ணும். நிதித்தியாசனம் என்ன, எசிமுலேட்டிங் இந்த கேட்ட மனனம் செஞ்ச சந்தேக ரகிதமான அந்த ஞானத்தினை
ஜீரணம் பண்ணிக்கணும், நமக்கு அப்ளை பண்ணி நம்முடைய சொந்தம் பண்ணிக்கணும். எப்படின்னா அதிலேயே இருக்கிறது பை ரிமைனிங் அண்ட் ரிமைண்டிங் டு யூ. உனக்கு நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஞான நிஷ்டையில் இருக்கிறதே நீ பண்ணணும். என்னது என்னுடைய ஹையர் நேச்சர் என்ன అనేది மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் நிதித்தியாசனம். இனிமேல் ஞாபகப்படுத்திக்க வேண்டியதில் ரொம்ப சகஜமாகவே நான் அந்த ஞான நிஷ்டையில் இருக்கிறேன், மறக்கிறது இல்லைன்னா அது குட் அச்சீவ்மெண்ட். அகம் பிரம்மாஸ்மி. அப்போதான் ஞானம் ஸ்திரமாயிடுச்சு. அதனால தான் ஸ்திர பிரக்ஞை ஆயிடுவோம். நம்ம பிரக்ஞை, நம்ம அறிவு கேட்டது, படித்தது, சிந்திச்சது பலம் ஆயிடுத்தன்னா, அந்த பிரக்ஞை ஸ்திரம் ஆயிடுத்தன்னா அப்பா நிம்மதி. அதுதான். ஸோ இப்படி 5 படிகள் சொல்லப்பட்டது. ஆனால் பகவானும் எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த 4வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் என்ன பண்ணார், அங்கே மறுபடியும் இந்த 5வது படி கஷ்டம் எல்லாருக்கும் உடனே வர்றதில்லை. அதனால 5வது படி கஷ்டமாக இருக்கேன்னு நினச்சா 4வது படியாவது ப்ராக்டிஸ் பண்ணும். 4வது படியும் கஷ்டமாக இருக்காருன்னா 3க்கு இப்போது 3ல் இரு, கொஞ்சம் நாள் பரவாயில்ல. 3ம் கஷ்டமாக இருந்தால் 2ம் கஷ்டமாக இருந்தால் முதல் படி, அதாவது ஒழுங்கா படி, ஒழுங்கா பண்ணு அப்படின்னு அந்த ஆர்டரில் சொன்னார் அவர். சரியா? அதனால் முதல் 4 படிகள் வேத பூர்வ பாகத்துக்கு சேர்ந்தது. இது கர்மயோகா, உபாசன யோகா. இந்த 5வது படி மட்டும் வேதாந்த பாகத்துக்கு சம்பந்தப்பட்டது. அதனால தான் ஞான காண்டன்றோம், வேத அந்த பாகம். சரியா? இப்படி 2வது டாபிக்கு முடிஞ்சது. முதல் டாபிக்கு அர்ஜுனனுடைய கேள்வி பதில். 2வது டாபிக்கு இந்த மொத்தம் ஸ்பிரிச்சுவல் ஜெர்னி అనేది பக்தியோடு தான் கூடியிருக்கே. அதில் 5 படிகள் சொல்லப்பட்டது. 5 லெவல் பக்தி யோகா. அதனால தான் இந்த பக்தி అనేది இந்த படிகள் 5 படிகள் கூட ரிசிடாக ஸ்டடி ஃபாஸ்ட் ரூவில் இப்படி கிளியர் கட்ட ப்ரோக்ராமாக அப்படி சொல்ல முடியாது. நீ ஃபஸ்ட் லெவலில் முடிச்சிட்டியா, எக்ஸாம் எழுதிட்டியா, பாஸா, ஓகே, அது தூக்கி போட்டுட்டு செகண்ட் படிக்குவா, அப்படி பண்ணுற விஷயம் இல்லை இது. ஆனால் லோக விஷயத்தில் பாருங்க, ஏதேதோ படிக்கிறோம், நம்ம சின்ன பின்னு படித்தது மனப்பாடம் பண்ணது அதெல்லாம் ஏதாவது வாழ்க்கையில் உபயோககரமாக இருக்கா? எல்லாம் போயிட்டு அப்புறம் என்னமோ பண்ணிகிட்ருக்கு. ஏதோ லோக அறிவு கணக்கு தெரியும், எனக்கு அந்த கொஞ்சம் இதெல்லாம் தெரியுமா நினச்சிக்கிறோம். அதனால் இது அப்படி பைஃபர்கேட் பண்ணி ஃபஸ்ட் லெவலில் நீ ஃபெயிலு, நீ அங்கே இருந்துக்கோ, இப்படி குருவும் சொல்ல முடியாது, சாஸ்திரமும் சொல்ல முடியாது. அப்போ என்ன இது சரி 2வது படிக்கு வந்ததுனால, 3வது படிக்கு வந்ததுனால, 4வது படிக்கு அப்படி வரும்போது அந்த 3வது படினால இவனுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குமா? திரும்பி ஏகரூபம் பற்றி நினச்சிக்கிறதோ, ஏகரூப ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணுறதோ, அந்த கோவிலுக்கு போகிறது ஏதாவது கஷ்டம் இருக்குமா? இல்லை வெறுப்பம் இருக்குமா? அப்படி ஒன்றும் இல்லை. அப்புறம் நிஷ்காம கர்மா அப்படின்றான்னா, அப்போது அவனுக்கு சகாம கர்மம் எதுவுமே இருக்காதுன்னா, சகாம கர்மங்கள் ஏதோ பண்ணுற மாதிரி இருந்தால் அதெல்லாம் கூட லோக ஹிதார்த்தம். அந்த அளவுக்கு இவனுக்கு பை திஸ் டைம் இவன் இந்த 3-4 படிகள் அப்படியெல்லாம் வரும்போது 5 வைராக்கியயுக்தன் ஆயிடுவான். ரொம்ப ரொம்ப வைராக்கியம், அத்தியந்த வைராக்கியம் வரும். அந்த அத்தியந்த வைராக்கியம் அதுன்னா பத்ருஹரி சொன்ன மாதிரி வைராக்கியமேவ அபயம். ஏன்னா ஆசைப்பட துன்பம் தானே, ஆசை விட இன்பம் தானே. இது சத்தியம். வாழ்க்கையிலோ கவனிச்சு பார்த்தா அது ஒருத்தர் உணர்ந்தாச்சு அவனுக்குள்ளன்னா, அப்பா அவனுக்கு வடி கடிச்சது, வடி திறந்துச்சுன்னு அர்த்தம். அதனால
ஸோ ஞானஸ்ய பலம் என்ன? அஜ்ஞான நிவృత్తి. இப்போ அடுத்த டாபிக் என்ன? ஸோ 12வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஷயம் எல்லாம் பேசிட்டாரா? அப்புறம் கடைசியில் 13லேருந்து 19 வரைக்கும் இந்த இதில் யார் எஸ்டாப்ளிஷ் ஆகிறானோ, ஸ்திரமாயிடுறானோ, அந்த பக்தி யோக பலம். ஞானமான்னு சொல்லிட்டீங்க, பக்தி யோக பலம்ன்றீங்க. 4 படிகளுக்குள்ளே செஞ்ச பக்தி விஷயம் எல்லாம் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணதுனால விஸ்வரூப ஈஸ்வர உபாசனையும் பண்ணி வந்தது. அப்புறம் அதையும் இப்போது இம்பார்ட்டண்ட் இல்லை, அது அப்படி தான் இருக்கும் பக்கத்தில். ஆனால் இவன் இப்போது ஈடுபாட்டு ஞானம், ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். அந்த குரு சாஸ்திரம்தான் எப்போ இவன் மனசில் ஓடும். மேக்ஸிமம் டைம், எனர்ஜி அண்ட் எவ்ரிதிங் அது எல்லாமே இதுக்கு தான் உபயோகப்படுத்துவான். ஸோ பை திஸ் டைம் வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு 50% முடிஞ்சிருக்கும். இல்லை சீக்கிரமாகவே ஆரம்பித்தவங்களுக்கு ஆரம்பிச்சுவாங்க. இன்னொன்றும் உடம்பு ஓரளவுக்கு தெம்பாகவும் கேட்குற மாதிரி இருக்கும்போதே பண்ணினவங்க. அதனால் நினச்சி பாருங்கோ, சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாவே சரீரத்துக்கு மனசுக்கு நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்க முடியல. அப்போது இன்னும் போக போக இது வர்ஸ் ஆகுமே தவிர நல்லா ஆகுமா என்ன? ஒருக்காகவும் இந்த பாடின்னு பர்ஃபெக்ட் பண்ணவே முடியாது. லோகத்தில் இப்போ வரைக்கும் பர்ஃபெக்டான பாடின்னு வச்சுக்கிறவங்க யாரும் இல்லை. அதே மாதிரி மைண்டுன்னு கூட பர்ஃபெக்ட் பண்ணினவனேதையும் முடியாது. ஏன்னா அது பிரகிருதிக்கு சம்பந்தப்பட்டது. அது ரெண்டும் அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், நீ பாடி மைண்டிலிருந்து விலங்கு, அது அப்படியே பிரகிருதிக்கு உட்டி கொடு, நீ பாட்டு நீ நில்லு. அதுதானே ஞானம். அதனால் இங்கே இனிமேல் 13லேருந்து வரும் சப்ஜெக்டிவாக. இப்போ இந்த அகம் பிரம்மாசியம் வரைக்கும் சொல்லிட்டோம். இது பஞ்சதசியில் டிஸ்கஷன் வருது. ஓ பிரம்மமா அப்படி இருக்கா, நான் எங்கோ இருக்கா யாரோ, அப்படி எல்லாம் கிடையாது. நீ தான் அந்த ஆத்மா, நீ தான் அந்த பிரம்மம். ஆனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கு ஏற்றிக்கிட்டு ஒத்துக்கிறதுக்கு உனக்கு இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். அதனால் அது இந்த பக்தியோட பலம் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் பாஹ்யமாக இருக்கா, அவனுக்கு அந்தர்கதமாக இருக்கோ. ஒரு 33 விஷயங்களை பார்த்தோம் ரொம்ப விஸ்தரித்து. இது எதுவுமே எந்த பாஹ்யமான காரியகலாபம் ஆடம்பரம் பற்றி ஒரு விஷயம் சொல்லலைங்க. நீ குடிமை வச்சுக்கிறியா, காவி கலர் போட்டுக்கிறியா, வெள்ளை கலர் போட்டுக்கிறியா, துணி போட்டுக்காமல் இருப்பியா, அந்த கோவிலுக்கு போவிறியா, கோவிலுக்கு போறியா, எல்லாம் கோவில்லையே இருக்கிறியா, எதுவுமே சொல்லலை. பியூர்லி இன்டர்னல், த மைண்ட், த ஸ்டேட்டஸ் ஆஃப் த மைண்ட், மனசுடைய குவாலிட்டி ஆஃப் த மைண்டு பற்றி தான் பல ஸ்லோகங்கள், பல விஷயங்கள் பார்த்தோம். அதெல்லாம் நான் இப்போ விவரிக்கலை. ஆனால் மறுபடியும் படித்து சிந்தித்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கா, எனக்குள்ளே இருக்கா, எந்த அளவுக்கு இருக்கு. கொஞ்சம் இருக்கிற மாதிரி தெரியுறது, அப்பப்போ கொஞ்சம் போகிறது, அப்போது தெரியறதில்ல. அது ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோ, வளர்த்துக்கோ. அதனால் பிரயத்தனம் எல்லாம் கூட அதான் சுவாமிஜி சொல்லுவார், ஸ்பிரிச்சுவல் சாதனை என்னன்னா மைண்டிங் யுவர் மைண்டு. வெளியில் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ரொம்ப அதில் போய்ட்டு மண்டை போட்டு உடச்சிக்காத. டோன்ட் போக் யுவர் நோஸ் இன் த அவுட் சைடு திங்ஸ். அவங்க எப்படி, இவங்க எப்படி, அந்த மார்க்கம் எப்படி, அந்த சுவாமியார் எப்படி, இந்த சுவாமியார் எப்படி, அந்த குரு எப்படி, எதுக்கு உனக்கு இதெல்லாம்? நீ சாஸ்திரத்தின்னு ஒழுங்காக கேட்குறியா? சாஸ்திரம்தான் உனக்கு முன்னாடி இருக்கணும். அதனால தான் சாஸ்திரன்னு பார்த்த இந்த குருகளுக்குள்ளே இருக்கிற பேதங்கள் கூட மறைஞ்சு போயிடும். நீ குருன்னு பார்க்காதே, குரு சொல்கிற சாஸ்திரத்தை பாரு. அந்த குரு சாஸ்திரத்தின்னு ஒழுங்காக சொல்லாமல் வச்சுக்காமல் வேறு ஏதாவது பேசுகிறாருன்னா அங்கே போகாதே, அது காது கொடுக்காத. ஏன்?
அந்த குருவுக்கு இந்த குருவுக்கு எல்லா காலத்தில் எல்லா சமயத்தில் குருகளுக்கு எப்பவுமே இருக்கிற ஆதாரம் மார்க்கதர்ஷனம் அந்த சாஸ்திரம். அதனால தான் சாஸ்திரம் வேதம் எட்டர்னல். அதனால தான் ஸ்ரவணம்னா அந்த சாஸ்திரத்தை கேட்கணும், ஜாக்கிரதை இருக்கணும், வழி தவறி போகக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம், ரொம்ப நாள் நல்ல அழகாக நல்ல மனிதனா நல்லவங்க தான், இப்பவும் நல்லவங்க தான். அப்படி இன்ட்ரெஸ்டாக ஸ்ரத்தையாக செய்கிறவங்களுக்கு கூட நடுவில் எப்படியோ டக்குன்னு எல்லாம் விட்டுடுவான். இது இல்லாமல் வேறு எதுவும் கேட்க ஆரம்பிச்சது, அப்புறம் இல்லைன்னா கிளாஸுக்கும் வராமல் இருக்கிறது. அப்போல்லாம் ரொம்ப சின்சியராக இருக்கிறான், அப்பா ரொம்ப உத்தமமான அதிகாரின்னு நினச்சிட்டு இருப்பான் குருவுக்கு அனுபவம் ஏற்படும். நிறைய பேர் இப்படி யாருன்னே என்னன்னே சொல்ல முடியாது. அவனுக்குள்ளேருந்து என்னமோ கிளம்பி திரும்பி அப்படி வழி தவறி போவான். ஆனால் பண்ணதெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் வேஸ்ட் ஆகுமான்னு ஒன்றும் வேஸ்ட் ஆகாது, பட்டு போஸ்ட்போன் ஆகும். அதனால தான் இந்த 5வது படிக்கு இந்த ஞானத்திலேயே இருந்துட்டு ஞான சாஸ்திரத்திலேயே ஊறிட்டு ஸ்ரவண மனன நிதித்தியாசனில் இருக்கிறது தான் வாழ்க்கையில் நிறைய வருஷம் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் நம்ம அதிலேயே ஈடுபடணும். அப்படி ஈடுபட்டு அனாத்ம விஸ்மிருதி ஏற்படணும், ஆத்மனிஷ்ட ஏற்படணும். அனாத்ம விஸ்மிருதி ஏற்படணும், ஆத்மஸ்மிருதி ஏற்படணும். விஸ்மிருதி என்ன? மறப்பு. ஸ்மிருதி என்ன? ஆத்ம ஞாபகம்னா நிஷ்டலை இருக்கணும். அதனால் இதுக்கு தனிப்பட்ட தினந்தோறும் ப்ரேயர் ஒரு ஈஸ்வரன் கேட்டான், பகவானே என்னை எந்த காரணத்தினாலையும் என்னை பிராரப்தம் உள்ள என்னை எப்படி மோதிட்டுறா கூட நான் இந்த சாஸ்திரம் சிரவணம் பண்ணுற விஷயத்தில் சாஸ்திரம் மேலேயும் குரு மேலேயும் ஈஸ்வர மேலே இருக்கிற என்னுடைய ஸ்ரத்தா நம்பிக்கை ஒருக்காக அந்த ஸ்ரத்தையில் கிராக் வரக்கூடாது. சுவாமிஜி சொல்லுவார் ஒரு வாட்டி, கோவிலில் யாரோ சுவாமிஜி கோவிலுக்கு போவார், 10 பேர் கூட போகும்போது யாத்திரையில் அங்கே இவரும் கை கட்டி இப்படி பிரார்த்தனை பண்ண ஸ்டூடெண்ட் கேட்டான், சுவாமிஜி நீங்கள் என்ன பிரார்த்தனை பண்ணுவீங்க? அவர் அந்த கேட்டவனுக்கு தகுந்த மாதிரியும் நமக்கு எல்லாரும் உபயோகப்படுற மாதிரி அவர் பதில் கொடுத்தாரு. அது கரெக்டு தான், சத்தியம். என்னென்னா, பகவானே எனக்கு ஒருக்காகவும் என்னுடைய ஸ்ரத்த சாஸ்திர குரு ஈஸ்வர வாக்கியேஷு மேலே ஸ்ரத்த ஒருக்காகவும் அசையக்கூடாது, கிராக் ஆகக்கூடாது. அதே இன்னொரு வாட்டி சொன்னார், கனவுல கூட தமாஷாக்கு கூட ஜோக்கு கூட யாரு மேலே கூட அந்த துவேஷம் வரக்கூடாது. இப்படிதான் பிரார்த்திச்சுக்கணும். ஏன்னா அதுதான் நம்மளை காப்பாற்றும். அப்போ ஈஸ்வரன் நம்மளை அனுகிரகம் பண்ணி இந்த வழியிலேயே நிற்க வைப்பார். இல்லைன்னா கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால ஞானஸ்ய பலம் அஜ்ஞான நிவృత్తి. இப்படி 19வது ஸ்லோகம் வரைக்கும் அழகாக பகவான் பல விஷயங்களை விவரிச்சு ஸோ இன்டர்னல் கிளைமேட் ஆஃப் த மைண்ட் இதெல்லாம். அதனால் போதும், வெளியில் முக்கியத்துவம் கொடுத்த விஷயங்கள் எல்லாம் மனசு இப்போ அது எல்லாத்துலேருந்து திருப்பணும். ரொம்ப சப்ஜெக்டிவ் ஓரியன்டாக இருக்கணும். நான் எப்படி இருக்கேன், என்னோடய மனசு எப்படி பிரவர்த்திக்கிறது, ஒரு க்ஷணம் அந்த மனசுடைய பிஹேவியர் நீ கவனிச்சுட்டே இருக்கணும். மனசு நீ ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தால் ரமண பகவான் சொன்ன மாதிரி மானசம் துகிம் மார்கணே குருதே நைவ மானசம் மார்க ஆர்ஜவாத் அப்படின்னா அங்கே அர்த்தம் என்னன்னா, அப்போது ஒரு மாதிரி சொல்லியிருக்கோம் அர்த்தம். மனசு అనేది அங்கே இல்லை అనేది சொன்னோம் அர்த்தம். அது மனசு అనేది இல்லாமல் எப்படி ஆகும்? சரீரம் இருக்கிற வரைக்கும் மனசு இல்லாமல் எப்படி ஆகும்? ஏன்னா சரீரம் நிற்கிறதுக்கு காரணமே அந்த சூக்ஷ்ம சரீரமான மனசு இருந்தால் தான் இது பிடிச்சி இருக்கிறது. அர்த்தம் என்னன்னா, மனசு இருக்கு,
என்னுடைய அப்சர்வேஷனில் இருக்கேன். மனசு இருக்கு, குறும்பு பண்ணாமல் இருக்கு. மனசு இருக்கு, கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்கு. மனசு இருக்கு, என்ன தொந்தரவு பண்ணாமல் இருக்கு. அது அப்படி பக்கத்தில் அப்படி இருக்கு. சரீரம் இருக்கு, அதையும் இருக்கு. சரீரம் எப்படி நானும் இப்படி சொல்லலாம், பகவான் கீதையில் சொன்ன பாஷையில் சொல்லலாம். என்னது? தேஹினோஸ்மி, அங்கே என்ன சொன்னார்? வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹாதி நரோபராணி ததா சரீராணி சொன்னார். வஸ்திரம் உடுத்துக்கிற மாதிரி இந்த ஜீவனை வந்து சூக்ஷ்ம சரீரம் ஒரு வஸ்திரத்தினை போட்டுக்கிறான். இங்கே இப்போது என்னன்னா இப்படி யோசிங்கோ, உள்ள ஒரு பனியன் போட்டுருக்கேன், அப்புறம் மேலே சட்டை போட்டிருக்கேன். ஸோ அந்த பனியன் అనేది வந்து மைண்டு, மேலே சட்டை అనేది வந்து ஸ்தூல சரீரம். ரெண்டுமே நான் அதை உபயோகப்படுத்துகிறேன். நான் இது ரெண்டுத்தையும் கவனிக்கிற பார்க்குற சாட்சியாகவே இருக்கேன் நான். அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அறிவில் இந்த தெளிவு வரணும். இது பேர் தான் ஞானம். இனிமேல் வந்ததுக்கப்புறம் திரும்பி ஏமாந்து போக மாட்டோம். ஏமாந்து போகக்கூடாது, உளுந்து போகக்கூடாது. அதுக்கு தான் தொடர்ந்து சாஸ்திரத்தோடைய டச், சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இதெல்லாம் சொல்லும்போதும் நடுவில் பகவான் ஒரு ஸ்லோகம் சொல்லும் போதெல்லாம் இவனை அப்படிப்பட்ட பக்தன், இப்படிப்பட்ட குணம் இருக்கிறவன், இப்படிப்பட்ட குணம் இருக்கிறவன் பக்தன் என்றாரு. ஆனால் பக்திக்கு சம்பந்தப்பட்ட நமக்கு தெரிஞ்ச லோகத்தில் பார்க்குற எந்த ஒரு விஷயம் கூட சொல்லலைங்க. நீ 108 வைஷ்ணவ க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வந்தவன் எனக்கு சிறந்த பக்தனான்னு சொல்லலை. துவாதச லிங்கங்களை தரிசித்தவனோ என்னோட பக்தனான்னு சொல்லலை. அதெல்லாம் இல்லையா? அதில் பக்தி இல்லையா? இருக்கே. அதெல்லாம் எனக்கு கணக்கு கிடையாது. பகவான் திருஷ்டியில் பார்த்தீங்களா, இந்த நாமரூபம், இந்த பிஸ்னஸ் இதில் கணக்கு கிடையாது. நீ நிர்குண நிராகார பிரம்ம தத்துவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதுதான் உண்மையான பக்தி. அந்த பக்தி ஒருத்தனுக்கு உள்ள ஹிருதயத்தில் உதயிச்சாச்சுன்னா அவன் இப்படி துல்லிய நிந்தாஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித் அனிகேதஸ்திரமதி பக்திமான் மே பிரியோ நரஹ. என்ன ஒரு ஸ்லோகம் கூட படிக்கல மாஸ்டர், சாராம்சம் சொல்கிறீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. இல்லை, 19வது ஸ்லோகம் படித்தேன். ஒன்றே பூர்ணமாக இருக்கு அந்த ஒரு ஸ்லோகம். உடனே அப்ளை பண்ணி பாருங்கள். நிந்தா ஸ்துதி, யாரோ பாராட்டுறாங்க, யாரோ என்னமோ சொல்கிறாங்க, நீ நல்லவன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன போச்சு இப்போது? அவங்க சொன்னாதான் நல்லவன் ஆயிருப்பானா? நீ கெட்டவனன்னு சொல்கிறான். கெட்டவனன்னு சொன்னால் நான் உடனே கெட்டவன் ஆயிடுவானா? அவன் ஏதோ சொல்லிக்கிட்டு போகட்டும். எனக்கு என்னை பற்றி எனக்கு தெரியணவங்க அடுத்தவங்களை எஸ்டிமேட் போடுறதில்லை. என்னை பற்றி எனக்கு எப்படி தெரியுமன்னா அது பகவான் தான் சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறதே. இப்படி இருக்கணும் நீ. அப்போது நான் அப்படி இருக்கானானே நம்ம கவனிச்சுக்கணும் இல்லையா? பாருங்க, அப்போ எவ்வளோ சப்ஜெக்டிவ் ஆகிடுது. நாம் என்னடான்னா எங்கோ எத்தனை வருஷமானாலும் என்ன பண்ணால் கூட ரொம்ப கிராஸ் லெவலில் இருக்கிறோம், ரொம்ப பேஸ் லெவலில் இருக்கிறோம். அதில் வந்து வெளியே வரணும். வந்தாச்சு. 12 அத்தியாயங்கள் ரொம்ப சின்சியராக எந்த மாதிரி ஒரு பட்சபாத புத்தி மனசில் இன்னும் இது வச்சுக்கிட்டு நானும் ஏதோ 4-5 பேர் வேறு ஏதோ கூட கேட்பேன், அது கேட்பேன், இது கேட்பேன். ஆனால் அதே மாதிரி இவர் ஏதோ சொல்கிறாரு, இதையும் கேட்டேன். அப்படியெல்லாம் கிடையாது. இனிமே கேட்க வேண்டியது கேட்டேன், தெரிஞ்சிக்க வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டேன், அடைய வேண்டியது அடைஞ்சேன். என்ன அடையணும் என்று இந்த தர்மம் சொல்கிறதோ, ஏது தர்மியாமிருதமிதம் யதோக்தம் பரியுபாசதே. இந்த சனாதனமான தர்மம் எது அமிர்தம். அமிர்தம் என்ன?
இது தெரிஞ்சுக்கினதுனால உனக்கு மறுபிறப்பு மரணம் இதெல்லாம் இருக்காது. அது மட்டும் இல்லை, அசல் உனக்கு இப்போவே தெரியும் எனக்கு பிறப்பே இல்லை, பிறப்பில்லாத பிரம்மம் நானே. அதனால் அமிர்தம் அண்ணா தட் இஸ் த ஃபைனல் கல்மினேஷன், அல்டிமேட். அப்படிப்பட்டது அதை நீ யாரும் அடையணும்னு ஆசிப்பாங்களோ இன்னு சொன்னது ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க யார் ரொம்ப ஸ்ரத்தை இருக்கிறவங்க. பாருங்கள், கடைசியில் மறுபடியும் முடிக்கும்போது கடைசி வரியிலோ ஸ்ரத்ததானாக மத் பரமாக. இனிமேல் நமக்கு பகவானுடைய வாக்கியங்கள் சாஸ்திரம் தவிர இன்னொன்று முக்கியம் இல்லைங்க வாழ்க்கையில். அதிக பேர் தான் மத் பரமாக, அவங்கள தான் பக்தர்கள். அப்படிப்பட்டவங்களை நானும் அவங்க ஒன்று தான். அதனால் பிரியமனு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பிரியமன் இருந்தால் ரெண்டாவே இருக்கிறோம், ரெண்டாக இருக்க மாட்டோம், ஒன்றாயிடுவோம். ஒன்றாகும்போது தானே அந்த பிரியம் பூர்ணமாகும். அப்படி இந்த 12வது அத்தியாயத்தினை அழகாக பகவான் விவரிச்சார். நம்ம இனிமேல் அந்த ஹையர் பிளேன் ஞான யோகத்திலோக்கு கொண்டு போவார். 13வது அத்தியாயத்தில் புஷ்பிக படிக்கிறேன். ஓம் தத் சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே பக்தி யோகோ நாம 12ோऽध्यायः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம் தத்சத்.